ஆமென். நன்றி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நாளே சகோதரி சுகுமாரி வரவித காரணத்தால் நான் செய்தியை கொடுக்க ஜெபம் பண்ணணும். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்திலே ஒரு செய்தியை கொடுக்க கிருபை செய்தியதே சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. ஐயா, இந்த செய்தியை நீர் மறக்கு என்ன மறந்து நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கொடுக்கும் பொழுது எந்த ஒரு தடைகள் வராதபடி சுவாமி, நீர் இந்த செய்தியை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த செய்திகள் மறு ஒளிபரப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியமாண்டவரே, நீர் எங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து ஊழியம் செய்ய அழைத்தவர் நீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இதிலே கலந்து கொண்ட பிள்ளைகள், வார்த்தையை குறித்து தாசர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒளிபரப்பிலே கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் உடைய ஆசீர்வாதங்களை ஊற்றப்பட வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே என்னுடைய செய்தி ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே இந்த செய்தி தொடர்கின்றது. சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில் நாம் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்யும் போது பல்வேறு விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். துதியின் ஆராதையினால் தங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் உண்டு. இரட்சிப்பை பெற்று பரிசுத்திலே முன்னோறி சென்ற பரிசுத்தவான்கள் உண்டு. எரிகோ மதுகளை தகர்த்து நொறுக்கிற பரிசுத்தவான்கள் உண்டு. இன்றைய நாளிலே இந்த தியானம் ஆராதனை பற்றி வெறும் அறிவை மாத்திரம் கொடுக்கிறதாக அல்லாமல் ஆராதிக்கும்படி உங்களை ஏவி எழுப்பதாய் இருக்கட்டும். உங்களை சிறந்த ஆராதனை வீரராய் மாற்றக்கூடியதாய் இருக்கட்டும். ஆகவே துதித்து சோஸ்தரித்து கொண்டு இந்த தியானங்களை படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். பாருங்கள், வேண்டுதலுக்கு பதில் பெற்றுக்கொள்ள சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. பாருங்கள், நாங்கள் ஆசீர்வாதம் சினிமாக்கு போறோம், சமாதானம் ஆசீர்வாதம் உண்டு. களியாட்டங்கள், கெட் டுகெதர்கள், பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம், அது ஆசீர்வாதம் அல்ல. அடுத்து, நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? ஒரு கேள்வி. நாம் ஏன் கர்த்தரை நாங்கள் எல்லாம் ஆண்டவர் சொந்தராயிட்டுக் கொண்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், பரிசுத்தவான் அபிஷேகத்தை பெற்றோம், சேர்ச்சுக்கு போறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தாளத்தை கொடுக்கிறோம் தேவனுக்கு. அதுக்கு ஏன் ஆராதிக்க வேண்டும் என்ற கேள்வி. இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் அனைவருக்கு தெரியாது. ஆராதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்று வேத செய்திகள் கேட்கிறோம், ஆனால் அந்த ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியாது. நாம் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு நமக்கு அருள் செய்வார். பாருங்கள், துதித்து ஆராதிக்கும் பொழுது சத்துரு கிட்ட நெருங்க முடியாது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் வேதம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த துதிக்க 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 வெட்டுண்டு விழுந்தார்கள். துதிக்க 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 எரிகோ முதல் விழுந்தது. பாருங்கள், எவ்வளவு ஒரு வல்லமை துதியின். சிலர் கர்த்தர் எனக்கு இன்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும், இன்னென்ன அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை தர வேண்டும், அப்பொழுதுதான் அவருக்கு ஆராதனை செய்வேன், அவருக்கு காணிக்கை கொடுப்பேன்,
ஆலயத்துக்கு செல்வேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாமத்தின் வழி என்ன? முதலாவது, நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியோடு கடந்து வர வேண்டும். அதுதான் ஆராதனையின் ஆரம்பம். ஆராதனைக்கு வருமுன் நாங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து கொண்டு அதற்கு பின்புதான் ஆராதனைக்கு வர வேண்டும். அவருக்கு ஆராதனை செய்யும் போதுதான் கர்த்தர் நம் இருதயத்தின் வேண்டுதலை நமக்கு அருளி செய்வார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். பாருங்கள், ஒரு சகோதரிக்கு பிரச்சனையும் போராட்டமும் வாழ்க்கையில் அலமோதியது. அத்தோடு கூட சரீரத்தில் நோவாயற்றியது. ஏன் ஆண்டவரே என்று வேதனையோடு முழங்கால் படி கேட்டார். அப்பொழுது கர்த்தர் தரிசனத்தில் ஒரு வெறுமையான கூடிய காண்பித்தார். உன் வாயில் துதி இல்லை, தேவ சமத்துக்கு கொண்டு செல்ல உன் கூடையில சோத்திரம் இல்லை என்று பேசினார். பாத்தீங்களா? அப்ப எங்களுக்கு வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நாங்கள் துதி செய்வதில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். தசமாக போடுகிறோம், ஆனால் அதிக அளவிலே நாங்கள் துதிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் ஆண்டவர் சொல்றாரு, என்ன துதிக்க வேணும். உடனே அந்த சகோதரி தன்னுடைய குறைகள் எல்லாம் அறிக்கையிட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். சோஸ்தரிக்க அவருடைய இருதயம் உடைந்தது. பாருங்கள், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும், தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, யாரும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை, அப்படி பெரும் பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் முழங்கால் படியிட்டு வேதத்தை வாசித்து பாருங்கள், துதித்து பாருங்கள். அந்த வேதனை உடனே பறந்து விடும். கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு வேதனை வந்தால் முழங்கால் படிட்டு தேவனுடைய வார்த்தை வாசித்து துதித்து பாருங்கள். உடனே ஒரு சமாதானத்தின் ஆவி உங்களுக்கு வரும். அவள் சிறு வயதிலிருந்து கர்த்தர் பாராட்டின நன்மைகள் எல்லாம் நினைவு கூர்ந்தார். மடை திறந்து வெள்ளம் போல் தேவனுடைய அன்பு அவளுக்கு இருந்து பொங்கி வந்தது. கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது ஒரு நதி போன்ற தேவ சமாதானம் அவர்களுடைய இருதயத்தை நிரப்பினது. அப்படியே அயர்ந்து தூங்கி விட்டார்கள். காலை எழும்பும்போது உள்ள மகிழ்ச்சியால் நிரம்பி இருந்தது. சரீரத்தில் பலவீனமோ நோயோ காணும். பரிபூர்ண விடுதலை அடைந்தார்கள் துதியினாலே. எபிரேயர் 13:15 சொல்லுகிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்களின் கனியாய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும் என்று சொல்லுகிறது. அப்ப நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? அவரை ஆராதிப்பதனால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ன? மிக முக்கியமான அவருடைய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்கு விலை மதிப்பே கிடையாது. பொண்ணுக்கு விலை உண்டு, முத்துக்கு விலை உண்டு, வைரங்களுக்கு விலை உண்டு. ஆனால் இந்த ரட்சிப்புக்கு விலையே இல்லை. சோஸ்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொல்லிவிட்டு முடிவாக தேவன் தம்முடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று வாக்களிக்கிறார். சங்கீதம் 51:23. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மறு ஒளிபரப்பிலே கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஏற்கனவே நமக்கு தந்த வெளியேற பெற்ற ரட்சிப்புக்கு நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய இரட்சிப்பு பூர்ணமடைவதற்காக அவரை துதிக்க வேண்டும். முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படான் வேதம் சொல்லுகிறாம். கர்த்தருடைய வருகையிலே நாம் பெற்ற இரட்சிப்பு பூர்ணமடையும் வரையிலும் நாம் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. சில பேர் இந்த ரட்சிப்பின் ஆழமான சத்தியத்தை அவர்கள் கற்றுக்கொள்றதில்லை. தேவனுடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ரட்சிப்பு, கல்வாரி பாடுகளினால் நமக்கு கிடந்த ரட்சிப்பு, இயேசு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதன் விளைவாக நமக்கு கிடைத்த பெரிய ஈவு. இத்தனை பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிராமல் கிடைத்த பெரிய ரட்சிப்புக்கு கர்த்தர் மூலமாக நன்றி சொல்ல வேண்டும். ரட்சிப்பு ஐயா, இந்த ரட்சிப்பை ஆண்டவரை சுந்தரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு தேவை என்றுதான் இந்த சங்கம வானொலியும் நித்திய 24 மணி நேரம் செய்திகளை கொடுக்கிறார்கள், பாடல்களை கொடுக்கிறார்கள், சாட்சியை கொடுக்கிறார்கள், கேள்தல் நிகழ்ச்சியை கொடுக்கிறார்கள், ஜபிக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த ரட்சிப்புக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாமது பரிசுத்த நாமத்தை போற்றி துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்துக் கொள்ளும் என்று தேவனுடைய ஜனங்கள் கர்த்தர் நோக்கி ஜெபித்தார்கள். 1 நாளாகவும் 16:35 1 நாளாகவும் 16:35 எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நான் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொள்ளும். எங்கள் ரட்சிப்பின் தேவனே எங்களை ரட்சியும் என்பதுதான் அவருடைய விண்ணப்பமா இருந்தது. கர்த்தரே நம்முடைய இரட்சகர். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்பதான் அர்த்தம். மத்தேயு 1:21 சொல்லுகிறது. ஒரு நாளும் கர்த்தர் கொடுத்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை மறந்து விடாதீர்கள். அவரை போற்றி பாடுங்கள், துதியுங்கள். ரட்சிப்போடு கூட அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து விடாதீர்கள். சங்கீதம் 103:3-4-5 சங்கீதம் 103 நல்ல ஒரு வசனம். அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது மிக அழகாக ஆறுதலாக வாசிக்க வேண்டும். இது ஒரு ஸ்டோரி புக் அல்ல, ஒரு நியூஸ் பேப்பர் அல்ல. எனவே தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்லும் பொழுது அழகாக உச்சரித்து அதை வாசிக்க வேண்டும். அப்போதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உணவு, வஸ்திரம், வீடு எல்லாம் கிடைத்ததை பார்க்கலும் அக்கிரமங்களை மன்னித்து பாவ மன்னிப்பை கொடுத்து ரட்சிப்பை தந்தாரு. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இதனால் பாதாள வல்லமையிலிருந்து நித்திய அக்கினியிலிருந்தும் நாம் மீட்கப்படுகிறோம். ஆகவே அவரை மகிழ்ச்சியோடு சோஸ்தரித்து ஆராதிக்கவன். பாருங்கள், ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், ஆண்டவரை விட்டு விலகி போன பிள்ளைகள், நித்திய அக்கினி, இந்த வேதனைகள், வியாதிகள் பெருகும். கடந்த கிழமை ஒரு செய்தியை கேட்டு வேதனைப்பட்டேன். இந்த நித்திய செய்தி கொடுத்த ஒரு ஊழியக்காரர், அவருடைய மனைவி சுகீனமாக இருக்கிறார். இங்கே செய்தி கொடுத்து பாடல் பாடின ஒரு சகோதரி. காரணம் என்ன? ஒரு ஆண்டவருக்கு ஊழியம் செய்துவிட்டு ஆண்டவருக்கு தாளந்தை கொடுத்து விட்டு பின்வாங்கி போனால் பிசாசு பலவிதமான வேதனைகள், துன்பங்கள், வருத்தங்களை கொண்டு வருவான். ஆண்டவரை விட்டு நாங்கள் விலகினா பிசாசு கையில போயிடுவோம். என்ன இருக்கட்டும். இரட்சிப்பின் தேவன் நம் வாழ்க்கையிலே பல்வேறு விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதித்து கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 107 21-22 வாசித்து பாருங்கள். அவள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து சோஸ்திர பலிகளை செலுத்தி
அவருடைய கிரிகையில ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்கள். ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. கர்த்தர் தந்த ரட்சிப்புக்காக நாம் அவரை துதிக்கும் போது இன்னும் அநேக வல்லமையான கிரியில் நமக்கு செய்தருவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். யோபு 9:10, சங்கீதம் 152. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்கு அவரை துதியுங்கள். உபாகம் 3:24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்கவன் யார்? சங்கீதம் 106:2 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வல்லமையான செயலை சொல்லி அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாபத்தக்கவன் யார்? சங்கீதம் 107:8-9. தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்பார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதுதான் ஐயா முக்கியம். நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் இந்த பரிசுத்த வாழ்க்கை தான் மிக 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 முக்கியம். இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது தேவனுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதலுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். அப்ப அவர் பரிசுத்தர் என்றால் நாங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நாங்கள் எப்படி இருக்கணும்? நாங்களும் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவர் பரிசுத்தர் 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 போற்றி பொழுது நம்மை அறியாமலே நமக்கு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை முன்பாக வைத்து பரிசுத்தர் 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 ஓயாம சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த எண்ணத்தையும் பரிசுத்த சிந்தனை கொண்டு வருகிறது. பரிசுத்தமுள்ள தேவனுடைய சன்னிதானம் முழுவதும் பரிசுத்தத்தால் நிரம்பி இருக்கிறது அல்லவா? அவர் பரிசுத்தம் உள்ளவர் மட்டுமல்ல, நம்மை பரிசுத்தமாக்குறோம் இருக்கிறார். ஆகவே அவரை துதிக்கவன். பாருங்கள், இந்த பரிசுத்தமாக்க பரிசுத்தாவியானுடைய வல்லமை மிக மிக முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் எங்களுக்குள் இதனுடைய வார்த்தை மனனம் செய்து வைக்க வேண்டும். 2வது, பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்களுக்குள் இருக்க வேண்டும். 3வதாக அபிஷேகம் இருக்க வேண்டும். இருக்குமானால் எந்த ஒரு நோய் நொடியும் வராது, சத்துரு கிட்ட நெருங்கவே முடியாது. இன்றைக்கு உலகத்திலே எல்லா தேசங்களும் பெரிய பெரிய பிரச்சனை, எல்லாம் பாவ பிரச்சனை தான். இலங்கையில் நடக்கிற காரியங்கள், வருகிற செய்தி எல்லாம் பாவத்தாலே வருகிற காரியங்கள். கொலை செய்கிறார்கள், வெட்டுறார்கள். கணவன் மனைவியை வெட்டுறான், மனைவி கணவனை வெட்டுறான், மனைவி கள்ள காலிலே வெட்டுறான். இப்படியான அநேக சம்பவங்கள் இலங்கையில் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? பாவம். பாவம் சூழ்ந்து இருக்கிறது. தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கை ஆக்சிடென்ட்ல அநேகர் மறிக்கிறது. இலங்கையில ஒவ்வொரு நாளைக்கு 10-15 பேர் மறிக்கிறார்கள். காரணம் பாவம். அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்து விழுந்து மனச்சாட்சியிலே பாதிக்கப்பட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். நிம்மதி இல்லை. எனக்கு தெரியும், சில பேர் நல்ல வசதியா இருக்கிறார்கள், நல்ல வீடு, கார்கள், வாகனங்கள், வேலைக்காரர்கள். ஆனால் அந்த வீட்டிலே பிள்ளைகள் இல்லை. சில பேர் எல்லாம் நல்லா இருக்கிறார், உடம்பு முழுக்க வருத்தம். காரணம் பாவம்.
பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறோம், முடிவில்லை என்று தவிக்கிறார்கள். பரிசுத்தமாக வாழ முடியாதென்று சில பேர். காரணம் என்ன? இந்த பிசாசின் தந்திரங்கள். இந்த பிசாசு தேவனுடைய வார்த்தையை கேட்க விட மாட்டான். ஊழியத்திலே சோர்வை கொண்டு வருவான். சபைக்கு போகாமல் வேற எங்கேயும் போய் செய்வான். சில நேரத்தில் இந்த பிசாசு அநேக தேவையற்ற சிந்தனைகள், விபச்சார சிந்தனைகள், வேசித்தன விருப்பங்கள், எங்களை வாதிக்கிறது என்று வாலிபர்கள் தடுமாறுகிறார் என்று வாலிபர்கள். ஐயோ, எங்களாலே பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே. அப்படியாக இந்த உலகம் அப்படியே பிசாசு திருப்பி வச்சிருக்கிறார். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய போராட்டம் இருக்கிறது? பாவ பிரமாணத்துக்கும் பரிசுத்த பிரமாணத்துக்கும் விரோதமாய் போராட்டம் தான். நாம் நிர்பந்தமான மனிதனாய் விடுவேன் என்று கலங்குகிறார்கள் தேவ பிள்ளைகளே. நாம் பரிசுத்தத்தை பெறுவதற்காக கர்த்தர் பல வழிகளை வேதத்தில் வச்சிருக்கிறார். இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுகிறது. வேத வசனங்கள் நம்மை புடமிட்டு பரிசுத்தம் தருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்த பாதையில் வழிநடத்துகிறார். எந்த ஒரு மனுஷன் பரிசுத்தமுள்ள தேவனுடைய சன்னிதானத்துக்கு கிட்டு சேர்ந்து அவரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கிறானோ, அவன் தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவனாக விடுகிறான். நாங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் எங்களை பரிசுத்தமாக்குறார். எஸ்ஐயா 6ஆம் அதிகாரம் 1-3 வரை வசனங்களை வாசிக்கும் போது, தேவாலயத்தில் தேவன் எழுந்திருக்க கேருபீன்கள் எல்லாம் அவரை பரிசுத்தர் 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 என்று துதித்து பகுதி எழுதப்பட்டிருக்கு. ஏன் 3 முறை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நேரம் வருது? காரணம் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதுதான் பரிசுத்தர் 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 என்று வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 4:8 வாசிக்கும் போது, பரலோகத்தில் உள்ள 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் கர்த்தரை துதித்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர் 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 கூப்பிட்டு கொண்டு சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் அவரை பரிசுத்தர் 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 என்று புகழ்ந்து போற்று. எப்படி தேவ சமூகத்தில் காத்திருந்து மோசேயின் மேல் தேவனுடைய மகிமை மூடியிருந்ததோ, அதே போல துதிக்கிற உண்மையிலும் தேவனுடைய பரிசுத்த மகிமை நிரம்பி இருக்கும். நீ பரிசுத்தமாய் தைரியமாய் முன்னேறி செல்லுவாய். காந்தத்தோடு ஒட்டி இரும்பும் காந்த சக்தி பெறுகிறது போல பரிசுத்தமுள்ள தேவனை துதிக்கிறதுனால் பரிசுத்தம் உன்னில் கடந்து வரும். தேவனுடைய பரிசுத்தத்தில் பூர்ணம் அடையும்படி அவரை துதிக்க வேண்டும். நான் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும்? ஆராதனை மூலமாகத்தான் எதிரோ மதிகள் நொறுங்கி விழும், இரும்பு தாழ்பார்கள் முறியும், வெண்கல கதல் உடையும். கானான் தேசத்தை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் செல்லும் போது கர்த்தர் ஆராதனை ஆசீர்வாதங்களை குறித்து அவர்கள் போதித்திருந்தார். கர்த்தர் உங்களுக்கு நாம் சொன்னபடி கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் வரை இந்த ஆராதனை கைக்கொள்ள கடவீர்கள் என்று யாத்திராவும் 12:25 சொல்கிறது. ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டது பாலும் தேனும் ஓடுறதுமான தேசமாய கனானியர், ஏந்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் தேசத்தை வரப்படும் காலத்தில் அந்த மாதத்தில் இது ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், இந்த வனாந்தரத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்த தேவ ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசித்த போது எரிகோ அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அங்குள்ள வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாலும் அவருடைய வாசல்கள் கொடுத்தன. எரிகோ இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக அடைபட்டு கொண்டிருந்தது என்று யோசுவா 6:1 வாசிக்கிறோம். இந்த எரிகோண்டு வரும் பொழுது பாருங்கள், இந்த எரிகோ நேரத்திலே ராகாப் என்ற வேசி இருந்தவள் என்ன,
அது சரித்திரம். அப்ப அது இன்னொரு இருக்கட்டும். எரிகோ மலை தற்போது உயிர்த்தாயினும் துதியும் சோத்திரம் ஆதாயம் அதை வெளிக்கொண்டு வருவதற்கு எக்காலங்களை ஊதி மகா ஆர்ப்பரித்த போது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக நொறுங்கி விழும்படி செய்தார். இப்ப கேள்வி, அந்த எரிகோ மதில் முன்பக்கம் விழுந்ததா பின்பக்கம் விழுந்ததா? என்ன சிந்தித்து பார்த்தேன். ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிகோ மதில் முன்னுக்கு விழுந்திருக்காது. ஏண்டா பின்பக்கம் இருந்தால் தான் ஏறி போய் சும்மா இருக்கும். நான் நினைக்கிறேன். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கில் அலங்க முடிந்து விழுந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உனக்கு விரோதமாக அடைபட்டிருக்கிற எரிகோ என்ன? உன் முன்னேற்றத்தை தடுத்துக் கொள்கிற வெண்கல கதவுகள் என்ன? வேலையில்லா திண்டமா, எதிர்ப்பின் வெள்ளவேலா, தீய மனுஷன் சதியா, எதுவா இருந்தாலும் சோத்தரித்து துதிக்க ஆரம்பித்து விடு. எக்காலத்தை போல உடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் உன் எரிகோ முதல்ல உடைக்க வல்லமேலா இருக்கு. அதான் சொன்னேன். என்னதான் பிரச்சனை? தவிர்க்க முடியாத பிரச்சனை, மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத பிரச்சனை, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் துதி துதி. அநேகர் கர்த்தரை துதி தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசித்திருக்கிறார்கள். தடைகளை நீக்கி போடுகிற அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசிக்க கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர் முன்னணியில் நடந்து போவார். இதை கேட்டுக்கொண்ட சோதரிய இன்றைய நாளில் செய்தியின் அடித்தளம் என்ன? அடித்தளம் என்ன? நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த செய்தியின் ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், சோஸ்தரிக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும் பொழுது உங்களுக்கு உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை, மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளே சங்கம வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திலே செய்தியை கொடுக்க கிருபை செய்தவரே, இந்த ஆசீர்வாதங்களை பற்றி வேதாகத்தில் நீர் என்ன எழுதி இருக்கிறீரோ அதை நமது பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன் சுவாமி. ஐயா, அந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள் சுவாமி. ஆசீர்வாதங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன மாதிரி பெற்றுக்கொள்ள வேண்டும், வேதாம் என்ன சொல்கிறது என்று கர்த்தாவே அவர் அறிந்து அதன்படி துதித்து ஆராதித்து சோஸ்திரி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நீர் கட்டளை கொடுத்து கொண்டு வருகிற இந்த கிருபைக்கான தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் உண்டு. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன்.